Praise the Lord. கொலைசியர் 1:20 வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் யாவையும் அவருக்கு மூலமாய் தமக்கு ஒப்புரவாகி கொள்ளும் அவருக்கு பிரியமாயிற்று. இயேசு கிறிஸ்துவ மூலமாக தான் இந்த உலகத்துக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்க. யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால கட்டு அவருக்கு கீழ்ப்பிடிந்து நடக்கிறவங்களுக்கு முழு சமாதானம் இருக்கும். இயேசு கிறிஸ்துவினால இரத்தத்தினால கழுவப்படுவதுன்னா என்னன்னா, உங்களுடைய பாவம், நீங்கள் இப்போ கரண்ட்டாக என்னென்ன பாவத்தில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பாவத்தை அறிக்கை செஞ்சு உங்கள் வாயினால் அறிக்கை செய்யணும். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கை செஞ்சீங்கன்னா போதும். அந்த பாவத்தை அறிக்கை செஞ்சு இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒப்புரவாகி, நான் பாவம் செஞ்சதெல்லாம் உண்மைதான், அந்த பாவத்தை மன்னிச்சிடுங்க, எனக்காக நீங்கள் சிலுவையில் ரத்தத்தை செஞ்சினீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் நீங்கள் விசுவாசிக்கணும். அதை விசுவாசித்த பிறகு அதை அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்த பிறகு உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்திலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு. முதலாவது இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தால் முதல்ல இந்த சம்பவம் நடக்கும். முதல்ல உங்கள் பாவத்திலேருந்து விடுதலை கிடைக்கும். ஏன்னா என்னுடைய பாவத்திலேருந்து சாபத்திலேருந்தும் இயேசு கிறிஸ்து எனக்கு விடுதலை கொடுத்தாரு. நான் உங்களுக்கு சாட்சியாக நிற்கிறேன். பாவத்திலேருந்து முதலாவது விடுதலை கொடுப்பாரு. ரெண்டாவது, ஒரு பெரிய சமாதானம் உங்களுக்குள்ளே கிடைக்கும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், ஏதாவது பாவத்தில் இருந்தால் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துக்கிட்ட, ஆண்டவரே இன்றைக்கி நான் ஒருவேளை ஒரு சிகரெட் குடிக்கிற பாவம் உங்கள்கிட்ட இருக்குன்னா, எஸ்ஸப்பா எனக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்குது, அதுலேருந்து என்னால் விடுதலை ஆக முடியல, அதில் என்னை விடுதலை ஆக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி முடித்து உங்கள் இருதயத்தில் அனுதினமும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை தருவார். அந்த பாவத்தையும் உங்களை மன்னிப்பார், மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்வார். இதுதான் முதல் விஷயம். இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்தால் முதல்ல நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பாவத்திலேருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். ரெண்டாவது, பாவ மன்னிப்பு கிடைக்கும். மூணாவது, பரலோக ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும். இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்தால் வீடு கிடைக்கும், கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும். ஏமாந்து வராதீங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்தால் பாவ மன்னிப்பு கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். போராட்டம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், பாடுகள் இருக்கும், ஆனால் அதில் ஒரு சமாதானம் கிடைக்கும். அதான் இயேசு கிறிஸ்து. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். இயேசுவை விசுவாசிங்கள், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசியுங்கள். ஆமென்.